அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக ரியல் அனாலிசிஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். லெட் f be a continuous function on a closed interval 0,2 and f of x greater than or equal to 0 for all x belongs to the interval closed interval 0,2. If area bounded by y equal to f of x, y equal to 0, x equal to 0 and x equal to b is square root of 3 plus b square minus root 3, where b belongs to closed interval 0,2. Then f of 1 is option A 1 by 2, option B 1, option C 1 by 4, option D 0. Question என்னன்னா f வந்து ஒரு continuous function on a closed interval 0,2 and it is non-negative for all x belongs to closed interval 0,2. If the area bounded by y equal to f of x, y equal to 0, x equal to 0 and x equal to b is square root of 3 plus b square minus root 3, where b belongs to closed interval 0,2. Then f of 1 is இந்த 4 ஆப்ஷன் என்னன்றதை ஃபைண்ட் பண்ணோம். கொஸ்டின் வெரி சிம்பிள். கொஸ்டின் என்னன்றது திருப்பி ஒரு டயக்ராமாக பார்த்துடலாம். இதுக்கு என்னன்னா fன்றது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், நான் நெகட்டிவ், க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,2. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணுற ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ இது பவுண்டட் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ இட் இஸ் அன் இன்டகிரபிள். ஓகே, ஃபைன். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா the area bounded by y equal to f of x, y equal to 0, x equal to 0, x equal to b is கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ y equal to 0ன்றதுனாது நம்மளுக்கு x axis, இது y equal to 0. x equal to 0ன்றதுனாது y axis. ஓகே, அப்போ இது வந்து எங்களுக்கு x equal to 0 and x equal to b, somewhere b, where b belongs to closed interval 0,2. ஸோ என்னுடைய b வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கிறேன் உதாரணத்துக்கு. இதான் என்னுடைய x equal to b. ஓகே, என்னுடைய ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அண்ட் நான் நெகட்டிவ், ஜீரோலேருந்து போகணும். பார்த்தீங்கன்னா somewhere இப்படி இருக்கலாம், இதனுடைய எஃபாக இருக்கலாம். பட் எஃப்ன்றது எனக்கு தெரியல, நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஏரியா பார்த்தீங்கன்னா அது ஏரியா பவுண்டட் பை தீஸ் ரீஜியன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, ஸோ இதனுடைய ஏரியா கொடுத்துட்டாங்க. திஸ் இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபார் ஆல் பி பிலாங்ஸ் டு த இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,2. ஆக்சுவலாக அவங்க எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ என்னான்னு கேட்குறாங்க. நல்லா கவனிக்கணும், நம்ம எஃப்ஐ பற்றி ஒன்றுமே தெரியாது. எஃப்னான்றது நம்மளுக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அது கொடுத்துருக்குற க்ளூ வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, எஃப்ன்றது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அண்ட் இட் இஸ் நான் நெகட்டிவ். அவ்வளோதான், கண்டினியூஸாக இருக்குது, நான் நெகட்டிவாக இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் ஏரியா பவுண்டட் பை எஃப் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், இந்த கர்வு, அண்ட் ஒய் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு பி இஸ் கொடுத்துட்டாங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 plus b square minus root 3 கொடுத்துட்டாங்க. where this b belongs to closed interval 0,2. so what is your f of 1? okay, question very simple. answer இது ஈஸியாக பிடிச்சிடலாம். இது ஒன்றும் கிடையாது, ஃபண்டமெண்டல் தியரம் கால்குலஸ் செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணப்போம். ஸோ அதை ஸ்டேட் பண்ணிடுறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் மேபி, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ். இது என்னன்னா let f be a continuous function on closed interval a comma b. okay, define f of x, capital F of x equal to integral a to x f of t into dt for all x belongs to the closed interval a comma b. then f dash of x equal to f of x. okay, இது ஃபண்டமெண்டல் தியரத்தோடைய ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த f என்ன சொல்லுவீங்கன்னா antiderivative of small f ன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த கேபிட்டல் F இஸ் நத்திங் பட் antiderivative of small f. சப்போஸ் செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா let f be a continuous function on closed interval a comma b and capital F of x equal to integral a to x f of t dt. b an antiderivative of f இருக்குன்னு வச்சுக்கிங்க. then integral a to b
f of t into dt equal to f of b minus f of a. ஓகே, ஸோ நம்ம இந்த ரெண்டு ரிசல்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸில் ஃபஸ்ட் பார்ட் இது என்னது, let f be a continuous function on a closed interval a comma b, define capital F of x equal to integral to x f of t into dt for all x belongs to closed interval a comma b இருந்தால் then the derivative of f dash of x nothing but small f of x. ஓகே, இந்த capital F of x என்ன சொல்லுவோம், f உடைய ஆன்டி டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா let f be a continuous function on a closed interval a comma b and f of x equal to integral to x f of t into dt. That means this f of x is an antiderivative of small f இருக்குன்னு வச்சுக்கோங்க. Then integral to be f of t into dt equal to f of b minus f of a. ஓகே, இப்போ நம்ம இந்த ரெண்டு ரிசல்ட் யூஸ் பண்ணி தான் இதுக்கு ஆன்சர் பிடிக்க போகிறோம். ஓகே, வெரி வெரி சிம்பிள் ப்ராப்ளம், நல்லா கவனிக்கணும். ஆக்சுவலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா பவுண்டட் பை த ரீஜன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வாட் இஸ் ஒரு ஏரியா ஃபார்முலானா அது ஏரியா ஈக்குவல் டு கவனிக்கணும், ஏரியா ஈக்குவல் டு integral 0 to b y into dx. This y is nothing but area formula தானே, integral to b f of x dx போடும் இல்லைங்களா. ஸோ ஜஸ்ட் ஏரியா ஃபார்முலா bounded by the region. ஓகே, இப்போ இது என்னாகும், integral 0 to b y என்றது f of x into dx. ஓகே, பட் அவங்க ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏரியா இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + b ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3. கரெக்டுங்களா? ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும், f கண்டினியூஸாக தெரியும் ஆனால் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,2ல். கரெக்டுங்களா? கொடுத்துருக்க கண்டிஷன் பாருங்கள், f இஸ் கண்டினியூஸ் அண்ட் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,2ல். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ், ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸில் செகண்ட் பார்ட் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ நம்மளுக்கு இது யூஸ் பண்ணனா கிடைக்கும் f of b minus f of 0 கிடைக்கும். கரெக்ட்? திஸ் இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + b ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3. கரெக்டுங்களா? இந்த இடத்துல செகண்ட் பார்ட் யூஸ் பண்ணுறேன். f கண்டினியூஸ் அண்ட் க்ளோஸ் இன்டர்வல் 0,2ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா then integral 0 to b f of x dx nothing but f of b minus f of 0. ஓகே, நல்லா கவனிக்கணும். இப்போது f of b வந்து இது நீங்கள் நல்லா கவனிக்க பாருங்கள், இந்த f of b minus f of 0 வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + b ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3 வருதுன்னு வச்சுக்கோங்க. இதனுடைய கேபிட்டல் f of x என்ன தெரியுமா இருக்கும், ஜஸ்ட் இதுதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + x ஸ்கொயர். ஜஸ்ட்டு புட் பண்ணி பாருங்களேன். இஃப் f of b பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + b ஸ்கொயர்னு கிடைக்கும். f of 0 பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + 0 நத்திங் பட் ரூட் 3. ஸோ என்னுடைய கேபிட்டல் f of x பிடிச்சிட்டேன் பாருங்கள், இதை வச்சு நான் பிடிச்சிட்டேன். ஓகே, இப்போ இதான் என்னுடைய கேபிட்டல் f of x. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்மால் f of x கிடைச்சிடும். ஃபஸ்ட் பார்ட் படி, ஃபண்டமெண்டல் தியரம் ஃபஸ்ட் பார்ட் படி நம்மளுக்கு டெரிவேட்டிவ் பண்ணால் என்ன கிடைக்கும், ஸ்மால் f of x கிடைக்கும். கேபிட்டல் f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் இது. ஓகே, அப்போது கேபிட்டல் f of x ஈக்குவல் டு f of x, கேபிட்டல் f dash of x ஈக்குவல் டு f of xன்றதால என்னுடைய f of x இப்போ கிடச்சி போச்சு. ஏன்னா என்னுடைய கேபிட்டல் f of x ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க என்ன கிடைக்கும், ரூட் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1/2 ரூட் எக்ஸ், அப்புறம் உள்ளே இருக்கிற கம்போசிஷனை பார்க்கறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2xன்னு வரும். திஸ் இஸ் நத்திங் பட் f of x. ஸோ ஃபைனலாக நம்மளுடைய f of x பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், x divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + x ஸ்கொயர். ஓகே, ரொம்ப சிம்பிள். நான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸோடைய ஃபஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட் பார்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன், f dash of x equal to f of x, ஆன்டி டெரிவேட்டிவ் இந்த கேபிட்டல் f of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஸ்மால் f of x வரும் பார்த்தீங்களா, அது நாங்கள் அப்ளை பண்ணி என்னோடய ஸ்மால் f of x பிடிச்சிட்டேன். இங்கே வந்து நான் செகண்ட் பார்ட் அப்ளை பண்ணேன், f of b minus f of a, அந்த ரிசல்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனல் நம்மளுக்கு f of x என்ன கிடைக்கும், x/√3 + x ஸ்கொயர் கிடைச்சிச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க, ஆக்சுவலாக f of 1ஓட வேல்யூ என்னான்னு கேட்குறாங்க. கரெக்டுங்களா? ஸோ ஜஸ்ட் f of 1 போடுங்க, f of 1 equal to 1/√4. This is nothing but 1/2. ஸோ f of 1ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும் ஜஸ்ட்டு 1/2. அவ்வளோதாங்க, வெரி வெரி சிம்பிள். ஓகே ஃபைன், பாருங்கள் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, நீங்கள் மேக்ஸிமம் கொடுத்துருக்கிறத நல்லா உள்வாங்கிக்கிங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத ஹைப்போதீசிஸ் கலெக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் அப்ளை பண்ணுற மாதிரி வருதான்னு நீங்கள் பார்க்கணும். மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ் ஏரியான்னு கேட்டுட்டாவே நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் இது போல் நிறைய ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கும் போது தான் உங்களுக்கு எக்ஸாம் அதில் பார்த்தோன்னே உங்களால் ஃபங்க்ஷன் f of x ஈஸியாக சூஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மேக்ஸ் நியூஸ் லெபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.